ஓயில் இயற்கை விவசாயிகளின் நேரடி விற்பனை அங்காடி. Healthy food, healthy living. Download today from Google Play Store. OIR online app, trusted by more than 10,000 families. விஜயை நம்புறாரு. விஜய் வர முடியாது. விஜய் வரதை பிஜேபி அலோவ் பண்ணாது. பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ் வருது. அப்படி போகுதுன்னா ஏடிஎம்கே ரெண்டாக உடைப்பாங்க, ரெட்டையிலேயே முடக்குவாங்க. இன்ன வரைக்கும் ரெட்டையில விஷயத்தில் ஈசி நடவடிக்கை எடுக்காமல் இருக்கான். ஈசி இன்றைக்கி முழுக்க முழுக்க பிஜேபியோட கைப்பாவையாக இருக்குது. அப்போ அதை துருப்பு சிட்டாக தானே அவங்க வச்சுருக்காங்க. அண்ணாமலை பேசும்போது இருக்க ஒரு ரிசப்ஷன் கவர்ச்சி நயனா நாகேந்திரன் பேசும்போது இல்லை மக்கள் மத்தியில் ஒரு ரிசப்ஷன் அண்ணாமலைக்கு தானேங்க இருக்குது. அண்ணாமலையை பிடிக்குதோ பிடிக்கலையோ, அண்ணாமலை நல்லவரோ கெட்டவரோ, அண்ணாமலை சொல்கிறது சரியோ தப்போ, அண்ணாமலை பேசும்போது மக்கள் மத்தியில் அவர் இருக்கக்கூடிய ஒரு ரிசப்ஷன். வேறு யார் பேசினாலும் 4 தலைவர்கள் பேசினாலும் இல்லையா, எச் ராஜா ஆகட்டும், நயினாரா ஆகட்டும், பொன்னாரா ஆகட்டும், வானதி ஆகட்டும், இவங்க எல்லாரும் தமிழிசை, இவங்க 5 பேரும் பேசினாங்கன்னா கூட அண்ணாமலை பேசும்போது இருக்க கவர்ச்சி இல்லையா. அதில் அதிமுகவுக்காக இருக்கட்டும், அது காங்கிரஸ்லாம் கூட்டணி கட்சி, வேறு யாருக்குமே அந்த செல்வாக்கு இல்லை. அவருக்கு இருக்குது, அண்ணாமலைக்கு இருக்குது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவரோட மற்ற வேலைகள் அவரை கீழே தள்ளுது. அவர் கொஞ்சம் அடக்கி வாசிச்சிருந்தாருன்னா ஏடிஎம்கேவை அட்டாக் பண்ணாமல் 24 எலெக்ஷனில் அட்டாக் பண்ணாமல் அலையன்ஸ் உடையாமல் இன்டாக்டாக எலெக்ஷன் வரைக்கும் கொஞ்சம் மௌனம் காத்திருந்தாருன்னா அந்த அலையன்ஸ் டெஃபினட்டாக 12-14 சீட் வரைக்கும் கூட போயிருக்கும். அவர் அன்னைக்கும் உடைச்சார். ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். சார் வணக்கம். தலைவர்கள் இப்போது அதிமுகலேருந்து திமுகவுக்கு நகர்றது, அன்வர் ராஜா போன்ற ஆதிகாலத்து தலைவர்கள் தொண்டர்கள் எல்லாமே இப்போ நகர்றதுன்றது அதிமுகவுக்கு எவ்வளோ பெரிய பின்னடைவு? பெரிய பின்னடைவு. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களே ஓபிஎஸ்ஸால் எடப்பாடிக்கு சிக்கல் இருக்குது. நிச்சயமாக இந்த தடவை ஓபிஎஸ் உள்ளே சேர்த்துக்கலான்னா அவர் உடைப்பார் அங்கே போய். 2வது சிறுபான்மையின மக்கள் வாக்குகள் அந்த இடத்துல செதறுது. உங்களுக்கு பிஜேபியோட போய் சேர்ந்தது ஹராக்கிறீங்க. கன்னட ஹிந்தியில் ஒரு வார்த்தை உண்டு, தற்கொலை. அது இல்லை, இப்போ ஒரு வெளியவும் வர முடியாமல் உள்ளேயும் இருக்க முடியாமல் ஒரு அந்த நிலைமையில தான் இருக்காரு. அந்த நிலைமை ஆனால் வெளியில் காமிச்சிக்க மாட்டேன். இன்றைக்கி ஹிந்து பேட்டியில் அப்படிலாம் எதுவும் இல்லை, நாங்கள் கூட்டணி பிரமாதமாக இருக்குன்றாரு. அது வாயளவில் வர வார்த்தை, நடைமுறையில் சந்தி சிரிக்குதில்லை. இந்த அலையன்ஸ் எப்படிங்க ஜெல்லாகும் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். இல்லை, இந்த இடத்துக்கு தான் விஜய் முக்கியமாக தேவைப்படுறாருன்னு அவர் நம்புறாரா? விஜயோ சீமானை விடுங்க, விஜயை நம்புறாரு. விஜய் வர முடியாது. விஜய் வரதை பிஜேபி அலோவ் பண்ணாது. பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ் வருது. அப்படி போகுதுன்னா ஏடிஎம்கே ரெண்டாக உடைப்பாங்க, ரெட்டையிலேயே முடக்குவாங்க. இன்ன வரைக்கும் ரெட்டையில விஷயத்தில் ஈசி நடவடிக்கை எடுக்காமல் இருக்கான். ஈசி இன்றைக்கி முழுக்க முழுக்க பிஜேபியோட கைப்பாவையாக இருக்குது. அப்போ அதை துருப்பு சிட்டாக தானே அவங்க வச்சுருக்காங்க. அதனால் இது இவர் எத்தனை பேட்டி கொடுத்தாலும் இன்றைக்கி ஒரு பக்கம் வர ஆள் ரெடியாக இல்லைங்க. பாமக முதல் தேமுதிக வரைக்கும் யாருக்குமே போக மாட்டாங்க, ஜெல்லாக மாட்டாங்க. பாமக வேணால் அந்த பக்கம் போய் ஓட்டலாம், பிஜேபி பிராட் அலையன்ஸில். தேமுதிக போகாது. ஓகே, தேமுதிக இந்த பக்கம் எழுதிட்டாங்கன்றாங்க, திமுக பக்கம். ஓகே, அதனால் இது எடப்பாடியோட இந்த பாலிடிக்ஸ் இது டேக் ஆஃப் ஆகலை எனக்கு தெரிஞ்சு. அவர் கிட்டத்தட்ட அவர் ஒவ்வொரு நாளும் வெத்தலை பார்க்க வச்சு அழைக்கிறாரு. இல்லை, எதிர்பார்ப்புகள் அவருக்கு மக்கள் மத்தியில் இருக்கு இல்லையா? அவர் போகிற இடத்துல ஓரளவுக்கு அது இருக்குங்க. திமுக பிடிக்காதவன் வருவான், பாரம்பரிய ஏடிஎம்கே ஓட் பேங்க் வரும். பட் 120 சீட் வாங்கி ஆட்சி அமைக்கிற அளவுக்கு வருமானதான $1 மில்லியன் கொஸ்டின். அது அவ்வளோ ஈஸி இல்லை. இல்லை, ஏன் கேட்குறேன்னா 2021 தேர்தலில் அவங்களால 10 வருஷம் ஆட்சிக்கு பிறகும் ஒரு 70-75 தொகுதி அவங்களால கூட்டணியோட ஜெயிக்க முடியுது அப்படின்னா, இப்போ இருக்கிற நிலைமையில அது ரொம்ப கஷ்டம். அது ஜெல் ஆகலை அப்படின்றதுனாலே ஜெல் ஆகலை. கார்த்தி 19-21 கண்டினியூஷனாக இது இருந்திருந்ததுன்னா கூட ஒரு மாதிரி சமாளிச்சிருக்கோம். வெளியில் போயிட்டு மறுபடியும் உள்ளே வராங்க. 2வது அப்போ இந்த அளவு ஏடிஎம்கேக்கு எதிராக 19லயோ அல்லது 21லயோ பிஜேபியில் யாருமே பேசலை. இப்போ தினம் ஒரு மந்திரி பேசுகிறான். அமித்ஷா பேசுகிறாரு, நட்டா பேசுகிறாரு, இங்கே நயனா நாகேந்திரன் பேசுகிறாரு, அண்ணாமலை அதிகமாக பேசுகிறாரு. இல்லை, இந்த 8 மாதத்தில் இதெல்லாம் அவர் கண்ட்ரோல் பண்ணார்னா என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது? யாருக்கு? எடப்பாடி அவர்கள் நீங்கள் அமித்ஷா கிட்டே பேசி நீங்கள் இந்த வார்த்தைகளையே பயன்படுத்தாதீங்க அப்படின்னு ஒருவேளை கண்ட்ரோல் பண்ணால் நல்லாயிருக்கும். அலையன்ஸுக்கு ஒரு மாதிரி ஜெல் ஆகும். இன்றைக்கி திருந்திடுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஓரளவுக்கு பலன் கொடுக்கும் அலையன்ஸ். ஆனால் யார் கண்ட்ரோல் பண்ணுறது? அண்ணாமலையை கண்ட்ரோலே நீங்கள் பண்ண முடியாது. அண்ணாமலையை வச்சுக்கிட்டு எலெக்ஷனை சந்திச்சிங்கன்னா எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், திமுகவோட அமோக வெற்றிக்கு அண்ணாமலை வழிவகுப்பார். இல்லை, இந்த கரகாட்டக்காரங்க நாதஸ் திருந்திட்டான் அப்படின்னு யார் சொன்னா? நாதர்ஸே சொன்னான்ற மாதிரி வாய்ப்பே கிடையாது. நாதஸே திருந்திட்டான்னு சொன்னால் கூட அது திருத்தத்துக்கு வாய்ப்பு இல்லை. அந்த கவுண்டமணி நாதஸே திருந்திட்டான், நாதஸே சொன்னான்னு வரல, அந்த கதை தான். அவர் அண்ணாமலை தெளிவாக ஒரு அஜெண்டாவோட இருக்காருங்க. இல்லை, அது முழுக்க அண்ணாமலையே தமிழ்நாட்டிலேருந்து லிஃப்ட் தூக்கி வேறு எங்கேயாவது பொறுப்பு கொடுத்து தமிழ்நாடு பாலிடிக்ஸ் பற்றி பேசக்கூடாது 1 இயர்க்குன்னு கேக் ஆர்டர் போட்டாங்கன்னா தப்பிச்சாங்க. அது அவங்க செய்ய மாட்டேன்றாங்க.
அண்ணாமலை அண்ணாமலை பேசும்போது இருக்க ஒரு ரிசப்ஷன் கவர்ச்சி நயனா நாகேந்திரன் பேசும்போது இல்லை மக்கள் மத்தியில் ஒரு ரிசப்ஷன் அண்ணாமலைக்கு தானேங்க இருக்குது. அண்ணாமலையை பிடிக்குதோ பிடிக்கலையோ, அண்ணாமலை நல்லவரோ கெட்டவரோ, அண்ணாமலை சொல்கிறது சரியோ தப்போ, அண்ணாமலை பேசும்போது மக்கள் மத்தியில் அவர் இருக்கக்கூடிய ஒரு ரிசப்ஷன் வேறு யார் வந்து பேசினாலும் 4 தலைவர்கள் பேசினாலும் இல்லையா, எச் ராஜாவாகட்டும், நயனாரா இருக்கட்டும், பொன்னாரா ஆகட்டும், வானதி ஆகட்டும், இவங்க எல்லாரும் தமிழிசை, இவங்க 5 பேரும் பேசுனாங்கன்னா கூட அண்ணாமலை பேசும்போது இருக்க கவர்ச்சி இல்லையா, அதில் பிடிக்குதோ பிடிக்கலையோ அண்ணாமலை கிட்ட ஒரு ஈர்ப்பு இருக்குல்ல. இந்த 4.5 வருஷத்தில் திமுக அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு நெரேட்டிவை செட் பண்ணுறதுல எடப்பாடி தோத்துட்டாரு, மீடியா சுத்தமாக கொலாப்ஸ் ஆகிருக்குது. ஓரளவு வெற்றி பெற்றது அண்ணாமலை தானே. இல்லை, ஒருத்தர் தான் இந்த கவர்மெண்ட்டுக்கு எதிரான ஒரு நெரேட்டிவை ஃபிக்ஸ் பண்ணார். அடுத்து எடுத்துகிட்டு போக முடியல அவரால். அவர் வெவ்வேறு காம்ப்ரமைஸுக்குள்ளே போகிறாரு, அளவு கடந்து போகிறாரு. ஆனால் ஸ்டாலின் கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஒரு நெரேட்டிவை பில்டு பண்ணதில் நிச்சயமாக என்னால் சொல்ல முடியும், வேறு எந்த கட்சிக்கும், பிரதான எதிர்கட்சியான அதிமுகவுக்காக இருக்கட்டும், அது காங்கிரஸ்லாம் கூட்டணி கட்சி, வேறு யாருக்குமே அந்த செல்வாக்கு இல்லை. அவருக்கு இருக்குது, அண்ணாமலைக்கு இருக்குது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவரோட மற்ற வேலைகள் அவரை கீழே தள்ளுது. அவர் கொஞ்சம் அடக்கி வாசிச்சிருந்தாருன்னா ஏடிஎம்கேவை அட்டாக் பண்ணாமல் 24 எலெக்ஷனில் அட்டாக் பண்ணாமல் அலையன்ஸ் உடையாமல் இன்டாக்டாக எலெக்ஷன் வரைக்கும் கொஞ்சம் மௌனம் காத்திருந்தாருன்னா அந்த அலையன்ஸ் டெஃபினட்டாக 12-14 சீட் வரைக்கும் கூட போயிருக்கும். அவர் அன்றைக்கும் உடைச்சார், இப்பயும் உடைக்கிறார். அவர் தனியாக போகணுன்னு விரும்புகிறாரோ என்னமோ தெரியல நமக்கு. பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு அண்ணாமலை வந்த பிறகு கிடைச்ச லிஃப்ட் அதுக்கு முன்னாலே கிடைக்கல, அதுக்கு பின்னாலேயும் கிடைக்கலையாங்க, இப்பயும் கிடைக்கலையாங்க. நயனா நாகேந்திரன் வந்து எங்கே பேசுகிறாரு மீடியானாக, அண்ணாமலை பேசும்போது வரக்கூடிய அந்த ஒரு அட்ராக்ஷன் இருக்குல்ல, அது இல்லையா. இதனால் அண்ணாமலை வந்து அவர் பண்ணுறதெல்லாம் கரெக்டு அப்படியெல்லாம் நம்ம சொல்லலாம். பிஜேபி லீடர்ன்ற முறையில் அவரை எதிர்க்க வேண்டிய விதத்தில் ஏற்று தான் ஆகணும். ஏன்னா அவர் ஒரு பாய்சனஸ் அஜெண்டா, ஒரு விஷம் கொண்ட ஒரு அஜெண்டாவை தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் புகுத்துறாரு. ஆனால் அவர் பேசும்போது திருவாளர் பொதுஜன மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு வரவேற்பு அந்த கட்சியில் வேறு யார் பேசினாலுமே இல்லையா. நல்லதை கெட்டதை தடால் புடால்னு பண்ணிகிட்டு இருந்தார்லங்க அவர். அது ஏன் மற்றவங்க யார் பேசுவோம், இப்போ நயனாரை போட்டு 4 மாதம் ஆக போகுது, என்ன நயனார் பண்ணிட்டார் சொல்லுங்கள். இதுதான் பிஜேபியோட ப்ரெடிக்கமெண்ட். ஆனால் அவர் இந்த அலையன்ஸை ஒழிச்சுடுவார். ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸை சர்வநாசம் பண்ணாமல் அண்ணாமலை ஓய மாட்டார். திமுக கொண்டு வந்து 2வது தடவை உட்கார வைக்கிறதுல உறுதியாக இருக்கார் அவர். ஓகே, அதெல்லாம் சந்தேகமே வேணாம். இல்லை, அவர் பதவியிலேருந்து நீக்கிட்டா அந்த பவர் போயிடும், அந்த இதெல்லாம் போயிடும்னு ஒரு நம்பிக்கையில் இருந்தார் எடப்பாடி அவர்கள். இந்த பாஜகவுடைய தலைவர் பதவியிலேருந்து அவர் தன்னைத்தானே ஏமாற்றிக்கிறாருங்க. அண்ணாமலையை தூக்குனது மூலமாக தான் ஜெயிச்சிடலான்னு பார்க்குறாங்க. இல்லையா, அவர் எங்கேயும் போகலையா, சுற்றி இங்கே தான் வராரு. கவுண்ட் வச்சு சொல்கிறாரு எல்லாத்தையுமே, எத்தனை தூரம் நான் சொன்னேன் என்னன்னு. சில விஷயம் தெளிவாக தான் பேசுகிறாரு அவர். அதனால் இவங்களுக்கு போதாத நேரங்க இது. பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் விழிப்புதிங்க நிற்கிறாங்க. 2 தலைவர் தான் சொல்கிறார்ல, மாநில தலைவர் பதவியில் ஒன்றும் இல்லை, அது வெங்காயம் உரிக்க ஒன்று கரெக்டு தான். அது மற்றவங்களுக்கெல்லாம் அண்ணா ஒரு 4 எம்எல்ஏனா அவங்க போகலான்னா, எனக்கு அதெல்லாம் வேணாண்ணா, அது மக்கள் மத்தியில் எடுப்படுது இல்லை. பிடிக்குதோ பிடிக்கலையோ அவர் பேசுகிறது எடுப்படுது கார்த்தி. அந்த ஒரு ட்ரெண்ட் செட்டராக இருக்கார் அவர். வந்து அந்த ஒரு நெரேட்டிவ் அவரால் பில்டு பண்ண முடியுது. அப்படி பார்த்தீங்கன்னா எடப்பாடி செய்ய வேண்டிய காரியத்தை, பிரதான எதிர்க்கட்சி செய்ய வேண்டிய காரியத்தை, மீடியா செய்ய வேண்டிய காரியத்தை மீடியாவும் செய்யலை, எடப்பாடியும் செய்யலை, அண்ணாமலை தான் செஞ்சார்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியும். இந்த 4.5 வருஷத்தில் ஓரளவுக்காவது திமுக கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஒரு சக்ஸஸ்ஃபுல் நேரேட்டிவை யாராலையாவது பில்டு பண்ண முடிஞ்சிருக்குன்னா அது அண்ணாமலையால் தான். ஆனால் கட்சி விட்டு அவங்களே தூக்கிட்டாங்க. நம்ம பேசுறதுக்கு என்ன. கண்டிப்பாக சார், தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி. உங்களது ரெட்ரோலக்ஸ் யூடியூப் சேனல்ல தற்பொழுது அரசியல், சினிமா மற்றும் வரலாற்று செய்திகள் மாதத்திற்கு 10 மில்லியனுக்கு மேல நம்முடைய நேயர்களிடத்துல சென்றடையுது. இந்த நிகழ்ச்சிகள்ல உங்களது பிசினஸை விளம்பரப்படுத்தவும் மில்லியன் கணக்கான நேயர்களுக்கு கொண்டு சேர்க்கவும் ஒரு அரிய வாய்ப்பு. தொடக்க கால சலுகையாக மாதத்திற்கு வெறும் 7,999 ரூபாயிலிருந்து ஆரம்பமாகிறது.